வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஜுகேட் இந்த யூடியூப் சேனல் நான் ஏகேஎம் அகாடமி வீடியோ கிளாஸஸ். இந்த வீடியோவில் டெட் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னென்ன புதுசான இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது அப்படின்றத ஒரு டீட்டெயில்டு வியூ தான் நம்ம பார்க்குறோம். ஸோ வெல்கம் டு ஏகேஎம் அகாடமி வீடியோ கிளாஸஸ். உங்களுக்கு வந்து எனி டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம அகாடமி நம்பர் 8838-107-804 9600-111-339 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாம். அண்ட் டெட்டுக்கான டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம அகாடமியில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு பற்றின வீடியோஸ் தனியாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நோட்டிஃபிகேஷனில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, அதோடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு டெட்லைன்ஸ், அர்ஜென்ட் டெட்லைன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா லைக் 11 ஆகஸ்ட் 2025 இன்றைக்கி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டைம் கொடுக்கல, பட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் டு அப்ளை எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 8th செப்டம்பர் 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு அப்ராக்சிமேட்லி பார்த்திங்க அப்படின்னா 30 டேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இன்றைக்கும் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா லைக் அதுவும் 5 மணிக்கு தான், ரொம்ப முக்கியமானது. 5 மணியோடு முடியுதுங்க. நைட்டு 11 மணி 12 மணி நினச்சிருக்காதீங்க. 8 செப்டம்பர் பார்த்திங்க அப்படின்னா 5 o'clock முடியுது. நம்ம அப்ளிகேஷன்ஸை எடிட் பண்ணுறது எப்போ அப்படின்னா 9 to 11 ஓகேங்களா, 3 நாட்கள் கொடுக்குறாங்க. அடுத்து பேப்பர் 1க்கான எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் 1, ரொம்ப முக்கியமானது. நவம்பர் 1, 2025 சாட்டர்டே, சனிக்கிழமை வருது. எப்பொழுது நடக்க போகுது அப்படின்னா டெனட்டிவாக அவங்க தோராயமாக காலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பேப்பர் 2 பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் 2 நவம்பர் 2025 சண்டேல நடக்குது. பேப்பர் 1க்கு பார்த்திங்க அப்படின்னா இன்று தொட்டு 82 நாட்கள் உள்ளன. ஓகேங்களா, ஸோ 82 டேஸ். பேப்பர் 2க்கு பார்த்திங்க அப்படின்னா 83 டேஸ். அவ்வளோதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். அதுவுமே காலையில் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு மேலோட்டமாக டெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய ஆசிரியர்கள் இப்போ தான் முடிச்சிருப்பீங்க, பிஎடே இப்போ தான் முடிச்சிருப்பீங்க, இல்லை டிடெட் இப்போ தான் முடிச்சிருப்பீங்க. அவங்க டெட்டுனா என்னென்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. டெட்டு இல்லை நான் சார் நான் எம்ஃபில் முடிச்சிருக்கேன் ஆனால் பிஎட் பண்ணலை, நான் எலிஜிபிளா அப்படின்னா அதெல்லாம் நம்ம பார்ப்போம். நீங்கள் எலிஜிபிள் இருக்க மாட்டீங்க. லைக் பிஎட் பண்ணாதவங்க எலிஜிபிள் இல்லை டிடெட் பண்ணியிருக்கணும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். த தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இஸ் அ மேண்டேட்ரி குவாலிஃபிகேஷன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க, மேண்டேட்ரி குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா, கட்டாயமாக இருக்கக்கூடிய ஒரு தகுதி ஃபார் டீச்சிங் இன் த கிளாஸஸ் 1 to 8 இன் தமிழ்நாடு ஸ்கூல்ஸ், ப்ரைவேட் பப்ளிக் ஸ்கூல், லைக் கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், அன்எய்டட் ஸ்கூல்ஸு, சைனிக் போன்ற ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்கூல்ஸு, இல்லை ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கீழே செயல்படக்கூடிய எல்லா ஸ்கூல்ஸுக்குமே பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 செக்ஷன் 2 சாப்டர் 2 என் அப்படின்ற ஒரு உட்பிரிவில் சப்செக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸ்கூல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்னென்ன ஸ்கூல்ஸ்லாம் இது கீழே வரும் அப்படின்ட்டு எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் இது ஒரு மேண்டேட்டரி குவாலிஃபிகேஷன்ஸ். அது இதை யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. வெப்சைட் trb.tn.gov.in. அப்ளிகேஷன் மோடு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்லைன் ஒன்லி. நல்லா பாருங்கள், நம்ம டிஆர்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டு நம்ம அப்ளை பண்ண முடியாது, அங்கே அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணலாம் முடியாது, ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இது இந்த சர்டிஃபிகேட் வேலிடிட்டி நீங்கள் ஒன்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் இதற்கான வேலிடிட்டி இருக்குது அப்படின்றாங்க. ரொம்ப முக்கியமான சிறப்பம்சம். அது எப்பொழுதுமே டெட்டு சர்டிஃபிகேட்லேருந்து லைஃப் லாங், நெட்டு செட்டு எல்லாமே லைஃப் லாங் தான். ஓகேங்களா, அடுத்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, தகுதிக்கான லைக் எலிஜிபிலிட்டி பார்ப்போம். ஏஜ் ரெக்குயர்மெண்ட் பாருங்கள். மினிமம் ஏஜ் குறைந்தபட்சம் 18 வயது நிரம்பியிருக்கணும் ஆஸ் ஆன் 1/7/2025. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி அவங்க 18 இயர்ஸ் 2ஆம் தேதி எனக்கு பர்த்டே சார், நான் ஜூலை 2ஆம் தேதி எனக்கு அப்போ தான் 18 வயசு ஆகுதுன்னா கூட எலிஜிபிள் கிடையாது. புரியுதுங்களா, 1/7/2025 அவங்க எலிஜிபிளாக இருந்திருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ், நோ அப்பர் ஏஜ் லிமிட், ரொம்ப முக்கியம். ஏஜ் லிமிட்டே கிடையாதுங்க. 58, 59, 60 ஓகேங்களா, அந்த ஏஜில் கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா, என்இஏ ஏஜ் லிமிட். பட் டெட்டு பாஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதி நீங்கள் போஸ்டிங் வாங்குறதுக்கு தான் உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்கும். ஓகேங்களா, அடுத்து பேப்பர் 1 கிளாஸ் பேப்பர் 1 எதற்காக அப்படின்னா கிளாஸ் 1 to 5 பிரைமரி டீச்சர். ஓகேங்களா, ஸோ பிரைமரி டீச்சர் ஆகிறது தான் பேப்பர் 1. அதுக்கான ஆப்ஷன்ஸ் யாரெல்லாம் அது எழுத முடியும் அப்படின்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கணும் வித் 50% மார்க்ஸ் அண்ட் 2 year டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். அது பாஸ்டாக இருக்கலாம், இல்லை அப்பியரிங் இன் ஃபைனல் இயர். இப்போ அப்பியரிங்காக இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ தான் சார் நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னாலும் அவங்களும் அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஹையர் செகண்டரி +2 வித் 45% ப்ளஸ்
2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், 2 வருஷம் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருக்கலாம் 45%லேருந்து. லைக் அது வந்து என்டிசி நாம்ஸ், நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர்ஸ் எஜுகேஷனுடைய நாம்ஸ். ஆப்ஷன் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி வித் 50%, 4 இயர் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஓகேங்களா, பிஎல்இடி அப்படின்னு அது வந்து பாஸ்டாக இருக்கலாம், இல்லை அப்பியரிங் ஃபைனல் இயராக இருக்கணும். அடுத்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஆப்ஷன் 4 வந்து ஹையர் செகண்டரி வித் 50% மார்க்ஸ் அண்ட் 2 இயர் டிப்ளமோ இன் எஜுகேஷன், ஸ்பெஷல் எஜுகேஷன், இவங்களுக்கும் எலிஜிபிள். இது இவங்க எல்லாருமே பேப்பர் 1 எழுதலாம். அடுத்து பேப்பர் 2க்கு வருவோம். ஏன்னா பேப்பர் 1 வந்து டிடெட் முடிச்சிருவங்க தான், லைக் குறைவான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மக்கள் தான். லைக் பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டீச்சர்ஸ் பிஎட் முடிச்சிருப்பாங்க. லைக் அவங்க வந்து கிளாஸ் 6 to 8. லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா டெட் பேப்பர் 1க்கு பிஎட் முடிச்சவங்களும் எலிஜிபிள் இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் போஸ்டிங் எக்ஸாம் வர்றப்போ எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஆர்டர் வாங்கிட்டு வந்தாங்க ஹைகோர்ட், லைக் சுப்ரீம் கோர்ட்லாம் போயிட்டு. இப்போது டிஆர்பி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா பேப்பர் 1க்கு பிஎட் எலிஜிபிள் கிடையாது. நல்லா வச்சுக்கோங்க, பேப்பர் 1க்கு பிஎட் எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா, லைக் பேப்பர் 2க்கு தான் டிகிரி ப்ளஸ் பிஎட் இருக்கவங்க பேப்பர் 2க்கு தான் எலிஜிபிள். அப்போ அப்பர் பிரைமரி 6th to 8th ஆப்ஷன் 1 ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். லைக் 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் எழுதிருக்கவங்க இதை வந்து அப்ளை பண்ணலாம். கிராஜுவேஷன் ப்ளஸ் 2 இயர் டிப்ளமோ. ஓகேங்களா, அடுத்து கிராஜுவேஷன் வித் 50% மார்க்ஸ் அண்ட் பிஎட். ஓகேங்களா, பாஸ்ட் ஆர் அப்பியரிங், லாஸ்ட் ஃபைனல் இயரில் பாஸ்டாக இருக்கலாம், இல்லை அப்பியரிங்காக இருக்கலாம். ஆப்ஷன் 3 கிராஜுவேஷன் வித் 45% மார்க்ஸ் ப்ளஸ் பிஎட் ஆஸ் பர் தி என்டிசிஇ நார்ம்ஸ். ஆப்ஷன் 4 வந்து ஹையர் செகண்டரி வித் 50% மார்க்ஸ் ப்ளஸ் 4 இயர் ஃபைனல் இயரில் இருக்கக்கூடிய பிஇஎல்இடி. 5th ஆப்ஷன் வந்து ஹையர் செகண்டரி வித் 50% மார்க்ஸ் ப்ளஸ் 4 இயர் பிஏ ஆர் பிஎஸ்சி எஜுகேஷன். ஓகேங்களா, இது வந்து 4 இயர்ஸ் ப்ரோக்ராம். அப்படியே 12th முடிச்சோன்னா டேரெக்டாக போய் ஜாயின் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரோக்ராம் ஃபைனல் இயரில் அப்பியரிங்கில் இருக்கணும். ஆப்ஷன் 6 வந்து கிராஜுவேஷன் வித் 50% மார்க்ஸ் வித் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு கண்ணோட்டம் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் நோட் ஃபார் இன்ஜினியர்ஸ் அப்படின்றது. லைக் அதிமுக ஆட்சியில் இருக்கிறப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா பிஇ முடிச்சவங்களும் பிஎட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஜிஓ கொண்டு வந்தாங்க. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பிஎட் பண்ணவங்களுக்கு பிஇ வித் பிஎட் கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை ஃபார் பேப்பர் 2 ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் ஒன்லி. ஓகேங்களா, பிஇ முடிச்சு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பேப்பர் 2ல் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்டை நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அதுக்கு தான் அவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லைக் சோஷியல் சயின்ஸ் எடுக்க முடியாது. அடுத்து இது வந்து முக்கியமான ஒரு நோட்டு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்தாங்கன்னா அதை பற்றி சொல்லுங்கள். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைக் கேட்டகரி ஃபீ பர் பேப்பர், ஒரு பேப்பருக்கு 2 பேப்பர் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கூட சார் நான் டிடெட் முடிச்சுட்டு நான் வந்து பிஎட் முடித்தேன் அப்படின்னா 2 பேப்பர் நீங்கள் எழுதலாம். ஆனால் 2 பேப்பருக்கும் தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணணும். நல்லா வச்சுக்கோங்க. ஒரு பேப்பருக்கு ஜென்ரல் ஆர் ஓபிசியில் இருந்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, ஓபிசி அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து பிசி எம்பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி எல்லாருக்குமே 600 ரூபாய் ஒரு பேப்பருக்கு. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு மாற்றுத்திறனாளிகள் வந்து 300 ரூபாய். ஓகேங்களா, அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட் அப்ளிகேஷன் ஃபீஸ் ரெக்வயர்ட் ஃபார் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. 2 பேப்பர்களுக்கும் தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணணும். பேமெண்ட் ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோடு. ஓகேங்களா, ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் பே பண்ணணும். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங்கில் நோ ரிஃபண்ட்ஸ் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ். உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனால் கூட நீங்கள் உங்களுக்கு ரீஃபண்ட் கிடையாது. அடுத்து எக்ஸாம் ஸ்ட்ரக்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம் எப்படி இருக்க போகுது அதை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னா 2 பேப்பருக்குமே காமனாக இருக்கக்கூடியது. கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் 3 hours, 180 நிமிடங்கள் மினிட்ஸ் ப்ளஸ் லைக் 150 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, லைக் அண்டு ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ரொம்ப முக்கியங்க. ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஏன்னா கடந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி மோடில் வச்சுருந்தாங்க. 2022 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி மோடில் இருந்துச்சு. இப்போ சிபிடி கிடையாது. ஓகேங்களா, அப்போ கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கணுன்றதை உங்கள் கருத்து கணிப்புக்கு நான் விட்டுறேன். டோட்டல் மார்க்ஸ் 150, அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் அப்படின்றாங்க. இப்போ பேப்பர் 1ல் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் 5 சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பீடாகஜி 30 மார்க்கு, லாங்குவேஜ் 1 தமிழாக இருக்கலாம், தெலுங்குவாக இருக்கலாம், மலையாளம், கன்னடா, உருது இதில் ஏதாவது ஒன்று 30 மார்க்கு, லாங்குவேஜ் 2 கம்பல்சரி இங்கிலீஷ் 30 மார்க்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் 30 மார்க்கு, என்விரான்மெண்டல் சயின்ஸ் சுற்றுப்புற சூழல் வந்து 30 மார்க்ஸ். ஓகேங்களா, இது எல்லாமே சேர்த்திங்கன்னா 150 மார்க்ஸ். பேப்பர் 2ல் வந்து லைக் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பீடாகஜி வந்து 30 மார்க்ஸ் அண்ட் லாங்குவேஜ் 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் அதே லாங்குவேஜ் தான் 30 மார்க்ஸ், லாங்குவேஜ் 2
30 மார்க்ஸ் இங்கிலீஷ் 30 மார்க்ஸ் சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக். இப்போ தான் அங்கே தான் வந்து சொல்கிறாங்க. மேத்தமெட்டிக்ஸ் ஆர் சயின்ஸ், இப்போ பிஇ முடிச்சுட்டு பிஎட் முடிச்சவங்க மேக்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். அதுவே சோஷியல் சயின்ஸ் விருப்பப்படுறவங்க, இப்போ பிஏ லைக் பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ் படித்தவங்க வந்து சோஷியல் சயின்ஸ் எடுக்கலாம். ஆர் எனி அதர் சப்ஜெக்ட் சூசன் ஃப்ரம் தி எபோ ஆப்ஷன்ஸ். இதை தவிர லைக் மற்ற ஆப்ஷன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அதையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் அவங்க தமிழ் இங்கிலீஷ் முடித்தவங்க இதே எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து குவாலிஃபிகேஷன்ஸ், குவாலிஃபையிங் மார்க்ஸ் பாருங்கள். கேட்டகரி பேப்பர் 1 பேப்பர் 2 இது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப உன்னிப்பாக கொடுத்துருக்காங்க. ஜென்ரலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் 1ல் 90 மார்க் எடுக்கணும் ஜென்ரலில் இருக்கிறவங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி பேப்பர் 2லையும் 90 மார்க் தான். கேட்டகரியில் வரவங்க எல்லாருக்குமே 82 மார்க்ஸ், 55% கண்டிப்பாக எடுத்துருக்கணும். 150க்கு 82 மார்க் எடுத்துருக்கணும். எஸ்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் மட்டும் ஒன் டைம் கன்செஷன் ஃபார் எஸ்டி கேண்டிடேட்ஸ் இன் 2025 மட்டும் ஒரு டைம் கன்செஷன் கொடுக்குறாங்க. பேப்பர் 1ல் 60 மார்க், பேப்பர் 2லையும் 60 மார்க். ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் இதை பற்றி தனியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் என்னென்னலாம் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படுது அப்படின்னா 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், டிப்ளமோ சர்டிஃபிகேட்ஸ், யூஜி சர்டிஃபிகேட்ஸ். யூஜி சர்டிஃபிகேட்டில் வந்து கன்சல்டேட் மார்க் ஷீட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட். பிஎட்டில் வந்து லைக் அதே போல் தான். அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கண்டிப்பாக ரிசர்வ்டு கேட்டகரிஸாக இருந்துச்சுன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வேணுன்றவங்க அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ். ஃபோட்டோ ரெக்யர்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ரீசெண்டாக எடுத்துக்கூடிய பாஸ்போர்ட் சைஸில் இருக்கக்கூடிய கலர் ஃபோட்டோகிராஃபு இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். அதே போல் 20 to 60 கேபியில் தான் இருக்கணும். சிக்னேச்சர் வந்து 10 to 30 கேபி. சைஸை வந்து மாற்றிக்கோங்க. நிறைய டீச்சர்ஸ் அப்ளை பண்ணுறப்போ அந்த தவறு பண்ணுவாங்க. சைஸை வந்து இது அதனால தான் இது தனியாக கொடுத்துருக்கேன். அதே போல் சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி அண்ட் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 10th சர்டிஃபிகேட்டு வாழ்நாள் முழுவதும். ஓகேங்களா. அடுத்து பர்பஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது 2021 தான் வாழ்நாள் முழுவதும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. பர்பஸ் வந்து எசென்ஷியல் எலிஜிபிலிட்டி ஃபார் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் சர்டிஃபிகேட் அலோன் டசன்ட் கேரண்ட் ஜாப். இது ரொம்ப முக்கியமானது. இதை வந்து சொல்லணுன்றக்காகவே தனியாக வச்சேன். எக்ஸாம்ஸ் வந்து ஜாப் வேணும் அப்படின்னா தனியாக இன்னொரு எக்ஸாம். இது வந்து ஒரு தகுதி தேர்வே தவிர அரசு வேலை கிடையாது. இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணாதான் நம்ம அடுத்து யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுத முடியும். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ பீப்பிள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.